ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 13. யத் பிருத்திவ்யாம் விரீஹீயவம் ஹிரண்யம் பசவக ஸ்திரியக ந துஹ்யந்தி மனக பிரீத்திம் பும்சக காம ஹதஷ்யத்தே. ஒன் பை ஒன் மீனிங். யத் என்ன, பிருத்திவ்யாம் இவ்வுலகிலுள்ள, விரீஹி உணவு தானியங்கள் அரிசி, யவம் வால்கோதுமை அதாவது பார்லி, ஹிரண்யம் தங்கம், பசவ மிருகங்கள், ஸ்திரிய மனைவிகள் அல்லது மற்ற பெண்கள், ந துஹ்யந்தி கொடுக்காது, மன பிரீத்தி மன திருப்தியை, பும்ச ஒருவனுக்கு, காமஹிதஸ்ய காம இச்சைகளுக்கு அடிமையாகும் காரணத்தால், தே அவை. டிரான்ஸ்லேஷன். ஒருவனுக்கு அரிசி, பார்லி, மற்ற உணவு தானியங்கள், தங்கம், மிருகங்கள் மற்றும் பெண்கள் உட்பட இவ்வுலகிலுள்ள அனைத்தும் வேண்டிய அளவுக்கு இருந்தாலும் காம இச்சையுள்ளவனுக்கு மன திருப்தி இருக்காது. எதுவுமே அவனை திருப்திப்படுத்தாது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஒரு பௌதீகவாதியின் குறிக்கோள் பொருளாதாரத்தில் முன்னேறுவதாகும். ஒருவனால் அவனது காம இச்சைகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அவன் ஒருபோதும் திருப்தியடைய மாட்டான். உலகில் உள்ள எல்லா பௌதீக செல்வத்தையும் அவன் பெற்றாலும் அவன் திருப்தியடைய மாட்டான். எனவே பௌதீக முன்னேற்றத்திற்கு ஒரு முடிவே இல்லை. இந்த யுகத்தில் அதிகமான பௌதீக முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். இருந்தாலும் இன்னும் அதிகமான பௌதீக ஐஸ்வர்யத்தை அடைய மனிதன் போராடுகிறான். மனக சஷ்டாண்டீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார். ஒவ்வொரு ஜீவனும் பரம ஜீவனின் ஓர் அங்கம், அதாவது பகவானின் ஓர் அங்கம் என்றாலும் காம இச்சைகளின் காரணத்தால் பெயரளவே ஆன பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஒருவன் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறான். மன திருப்தியை பெற ஒருவன் தன் இதய நோயான காம இச்சைகளை விட்டுவிட வேண்டும். ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது மட்டுமே இதை செய்ய முடியும். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 33ஆம் அத்தியாயம் 39வது ஸ்லோகத்தில் பக்தி பராம் பகவதி பிரதிலப்ய காமம் ஹிருத்ரோகம் அபஹினோதி அச்சிரேன தீரக என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது ஒருவன் கிருஷ்ண உணர்வினன் ஆனால் இந்த இதய நோயை அவனால் விட்டுவிட முடியும். இல்லையென்றால் காம இச்சை என்னும் இந்த நோய் தொடரும். மன அமைதியின்மையும் ஒருவனுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 13 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.